ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு. ஆல்ரெடி பாதி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டோமேனு. அதனால் குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். உடைச்ச பச்சை மிளகாய், 2 உடைக்காத பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா மசிக்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு, மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் தக்காளி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். சாஃப்டாக கிரேவி மாதிரி வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2.25 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இந்த எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த புளி எண்ணெயிலே நமக்கு ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கரைச்சி திக் பேஸ்ட்டாக ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு அது வெந்துகிட்டே இருக்கணும் புளி. அப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அந்த கிரேவி வர அளவுக்கு நம்ம மசிச்சு விட்டுட்டே இருக்கணும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். புளிப்பு, டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதித்து வந்துடும். கொதித்து வந்த டைமில் நம்ம தேங்காய் பால், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். மறுபடியும் டேஸ்ட்டு நல்லா குடிக்கும். நல்லா கிரேவி பதத்துக்கு நமக்கு சொந்த நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முக்கியமான ஹீரோவை உள்ளே இறக்குறோம். மீன் உள்ளே போட்டுறோம். மீன் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான், சீக்கிரமாக எடுத்துடணும், எல்லாமே குழஞ்சிரும். நல்லா உள்ளே தள்ளி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃபுல்லாக நமக்கு எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா மிதக்க விட்டு மேலே மூடி போட்டோன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி. லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொதிச்சு வந்துடுச்சு. மேலே அப்படியே மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா 2-3 பிளேட்டு காலி ஆயிரும். ட்ரஸ்ட்-மீ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு. இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நமக்கு கருவேப்பிலை பச்சையாக ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி மூடி வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ மீன் ஃபிஷ் ஃப்ரை. எண்ணெய் ஊற்றி மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புல இருக்க மீனை விட ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வேணுங்கிற அளவுக்கு ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிக்கலான்னு அதுலேயும் இறங்கியாச்சு. மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையிலேயே நல்லா ஊறிடுச்சு. மீனும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ரெடியாக ஃபிஷ் ஃப்ரை, அது கடிச்சிக்க வெங்காயம், அப்படியே ஓப்பன் பண்ணால் மீன் குழம்பு எல்லாமே இருக்குது. ஓகே, பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.